சாப்பாட்டுக்கு அந்த அது என்னது ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கெலாம் வந்து டிமாண்ட் இருந்தாலுமே அது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே கிடைக்குதா, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை சாப்பிட்றதுக்கு. ராஜேந்திரன், நான் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாவே நான் வெளியில் போர்ட்டிகோவுக்கு வந்துடுவேன் சிஸ்டர். அப்போ அவங்க ஃப்ரீயாக இருந்துக்குவாங்கல்ல. கரெக்டு தான். சங்கடம் இல்லாமல் அவங்களும் பேசுவாங்க, இருப்பாங்க. அந்த பழக்கம் நல்ல பழக்க வழக்கங்கள் தானே. நம்ம குழந்தைங்களும் ஃப்ரீயாக பேசுவாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் அந்த ப்ரைவசி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா ஜாலியாக இருக்க முடியல, அப்பாவும் கூட இருக்காரு, அம்மாவும் கூட இருக்காருன்னா அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்னா, வந்தவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியல, நம்மளை முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ வேறு எங்கேயாவது போகலான்னு தோணும். இதுன்னா நம்ம வீட்டிலேயே இருந்துக்குவாங்கல்ல. எஸ் எஸ் சிஸ்டர் ராஜேந்திரன் அண்ணா. ஆமாண்ணா. மனோஜ் ப்ரோ, எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன். அது ஒரு காலம். அப்படி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாலே இதை சொல்கிறீங்க. என்னை வந்து ட்ரா பண்ண வருவாங்க என் தம்பிலாம். படிக்கும்போது ட்ரா பண்ணிட்டு அப்படி திரும்பி நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூலில் யாராவது கூப்பிட்டு என் தம்பி பேரை சொல்லி கூப்பிட்டா கூட என்னோட கிளாஸ்மேட்டு ஆமாக்காண்டு ஓடி வந்துடுவாங்க. நின்றுலாம் பேச மாட்டாங்க. அதுக்காகவே என்னை ட்ராப் பண்ணுவாங்க. நான் வரல, நான் அந்த ஸ்கூலுக்கு வரல, பொம்பளை பிள்ளைங்களாம் இருப்பாங்கப்பா, நான் வரலப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா சொல்லுவார், போய் விட்டுட்டு வா, டைம் ஆச்சு அப்படின்னு. நேரம் ஆச்சுல, நடந்து போனால் லேட் ஆகும் அப்படின்னு. நான் போகல. ஏன்டா போக மாட்டேங்கிற, வண்டியில் தானேன்னா, அங்கே பொம்பளை பிள்ளைங்களாம் இருப்பாங்க, நான் போக மாட்டேன், எல்லோரும் என்னை பார்ப்பாங்க அப்படின்னுவான். இப்போல்லாம் அப்படி சொல்லுவாங்களே யாராவது? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வீட்டை விட்டு சின்ன வயசில். அதுதானே டீசென்ட் இல்லையா? எங்கள் அப்பா சிரிப்பாங்க அவன் அப்படி சொல்லும்போது. பரவாயில்லையே, பிள்ளைங்க ஸ்கூலுன்னு சொல்லி சில பேர் அங்கே வாசலில் ஏற்ற கடையில் போய் மணிக்கணக்கில் நிற்கிற இதில் நம்ம பிள்ளை அந்த பக்கமே போக மாட்டேங்கிறானேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறவாங்க. இப்போ தானே ஃபோனு. அப்போல்லாம் போகிற கடையில் பூரா பசங்க நிற்பாங்க பொண்ணுங்களை பார்க்குறது. மாணவஜூரா சிரிக்கிறேன். அவ்வளோ வெக்கம் என் தம்பிங்கெல்லாம். எங்கள் அப்பாவே வெக்க தான் படுவார், ஆனால் வெளியே காட்டிக்கிற மாட்டார். எல்லாம் ரெட்டைச்சடை போட்டு ஒரே யூனிஃபார்ம் போட்டு ஒன்று போல் தெரியுது. எது நம்ம பிள்ளைன்னு கண்டுபிடிக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னுவாங்க. லஞ்செல்லாம் சில டைம் வந்து கொடுக்க வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ரெட்டைச்சடை போட்டு இருக்கீங்க, எது நம்ம பிள்ளைன்னு தூரத்தில் வரும்போது கண்டுபிடிக்கவே முடியாது. பக்கத்தில் வந்து நானாக வந்து அப்பான்னு சொன்னால் தான் அவங்க தெரியும். காமெடியாக சொல்லுவாங்க, நல்லா ஜோக்கர். புன்னகை வாங்க, புன்னகை ப்ரோ, வெல்கம் டு மை லைஃப். ஆம்பளை தருவா. ராஜேந்திரன் அண்ணா, முன்னாடி எல்லாம் அச்சம், மடம், நாணம் எல்லாமே இருந்த காலம் அது. இப்பெல்லாம் அதுன்னா என்னன்னு கேட்பாங்க. ராஜேந்திரன் அண்ணா, உன்னைய மனோஜ் ஃப்ரெண்டு வணக்கம் சொல்கிறாங்க, காஃபி கொடுக்குறாங்க. உன்னைய ஃப்ரெண்ட் சேச்சி சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான் சாப்பிட்ணும். மணி எத்தனை? சரிண்ணா, சாப்பாடு வச்சு கொடுத்து சாப்பிட போகிறேன். என் புள்ள பொறுமை அளந்துருச்சு நினைக்கிறேன். புன்னகை ப்ரோ, ராஜேந்திரன் ஃப்ரெண்டு வணக்கம், காஃபி கொடுக்குறாங்க. புன்னகை ப்ரோ லைக்கு